அனைவருக்கும் வணக்கம். மேடையில பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர்ல, தயவு செஞ்சு நீங்களாம் கை தட்டிருங்க. நன்றி, நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். இயக்குனரும், நடிகரும், தயாரிப்பாளருமான ஏ.எல். ராஜா சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சார் கூலிங் கிளாஸ்லாம் போட்டு கலக்கலாக இருக்காரு. கை கொடுங்க சார். மிஸ்கின் சார் மாதிரி நீங்களும் பெரிய அளவில் வரணும். வாழ்த்துக்கள். அப்புறம் படத்தில் கதாநாயகனாக நடித்தவர் ஸ்ரீஹரி. அவரை பார்க்கும்போது பருத்தி வீரன் படத்தில் கார்த்திக் சாரை பார்க்குற மாதிரியே இருக்கு. ஏலே ஏலே அது ஆள் இப்போ நல்லா சிறப்பாக இருப்பார். ஆனால் அந்த சாங்கு ஃபைட் எல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி நல்லா தாடியெல்லாம் வளர்த்துட்டு நல்லா அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மங்களநாதன் குருக்கள் ஐயா, இங்கே இருக்கீங்களா? வெளில நீங்கள் எப்போ எதுக்கு வெளியிலே நின்றுருக்காரு? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இவர் மந்திரம் தான் உதுவாரம் பார்த்தேன். இதில் வேஷ்டியை மடித்து கட்டிட்டு மாணிக் பாஷா மாதிரி அப்படி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஏன்னா ஐயா தான் எல்லா சினிமா பூஜையிலையும் மந்திரத்தை போட்டு வாழ்த்துக்களோட ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் எல்லாரையும் வாழ்த்துறீங்க. உங்களை வாழ்த்துறதுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. நன்றி, நன்றி. அப்புறம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படம்னு சொல்கிறேன் இல்லையா, உங்களுக்கே டவுட்டாக இருக்குங்க இது எந்த படமாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 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 போட்டி ஒன்று வைக்கிறேன். அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறீங்களோ அது என்னன்றதை அப்புறம் சொல்கிறேன். இந்த படத்தோட பேர் யாரோ வேணும்னே தான் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏண்டா டேய், நான் கூட்டிக்கின்னு வந்த ஆளுங்க கைத்தட்டல கொஞ்சமா தட்டுங்கன்னாங்க. நீங்க அதிகமா தட்டி அவங்களுக்கு சுகர் ஏறி போய் ப்ரெஷர் ஏறி போய் சுவிட்சே ஆஃப் பண்ணிட்டாங்க போல. இந்த படம் இது என்ன படம் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு பரிசு உண்டு. அது என்ன பரிசுன்றத சொல்றேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள், அவருக்கும் இந்த படத்தோட பேருக்கும் சம்பந்தம் உண்டு. நடிகர் சிவகுமார் சாரோட பையன், அவரோட பேருக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் உண்டு. சுதந்திரம் வாங்கி தந்த தாத்தா அவர்களுக்கும் இந்த படத்தோட பேருக்கும் சம்பந்தம் உண்டு. யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்கன்னாக்க, இந்த படத்தோட பேர் கரெக்டா சொன்னீங்கன்னாக்க, கோயம்புத்தூர்ல நம்ம ஆர்வி உதயகுமார் சார் உங்களுக்கு ஃப்ரீயா டிக்கெட் எடுத்து தருவாரு. அதே மாதிரி இப்ப சிவகங்கை நாட்டரசங்கோட்டை அந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்க, யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு பேரரசாரி டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்ப திருவாரூர் சைட்ல உள்ள ரசிகர்கள் யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு எழில் சார் அவர்கள் டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. அதே மாதிரி எல்லா ஊர்லயும் சொல்றீங்களா, சென்னைக்கு இல்லையா அப்படின்னு கேட்கலாம். சென்னையில கண்டிப்பாக ஒருத்தர் டிக்கெட் எடுத்து தருவாரு. அது யாருன்னா யாரு இல்ல, மன்சூர் அலிகான் அண்ணன். மன்சூர் அலிகான் அண்ணன் அவர்கள் இந்த படத்தை யாரு கரெக்டான பேர் சொல்றீங்களோ அவங்களுக்கு இங்க சென்னையில உள்ளவங்களுக்கு டிக்கெட் எடுத்து தருவாரு. ஏன்னா நீ இவ்வளவு பேசிய நீ என்ன பண்ணுவ அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க படம் பார்க்கும்போது உங்க கூட சேர்ந்து நான் படம் பார்ப்பேன். என் கூட சேர்ந்து இங்க இருக்கிறவங்க 350 பேர் படம் பார்ப்பாங்க. நல்லா கை தட்டுவாங்க, உங்களை ரசிப்பாங்க. சரிங்களா? அப்புறம் இந்த நேரத்துல ஒரு விஷயத்த சொல்றேன். ஆர் உதயகுமார் சார் அவர்கள் சொன்னாங்க, நான் இருக்கிற இடம் கலகலப்பா இருக்கு அப்படின்னு. ரொம்ப நன்றி சார். பெரியவங்களாம் வாழ்த்துறது எனக்கு இன்னமும் அடுத்தடுத்து இன்னும் எதனா ஒன்று பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்றது தோணுது. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி சார். இவ்வளோ பெரிய மேடையில் இவ்வளோ பெரியவங்க, இவ்வளோ ப்ரெஸ் மீடியா பீப்புளுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய வாழ்த்து கிடைச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். மிக்க நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இதை காட்டிடாதீங்கப்பா, நீங்களே போட்டு கொடுத்துருவீங்க. இதை போகட்டும். நன்றி, நன்றி, நன்றி. வெந்து தனிந்தது காடு. இந்த படத்துக்கு வணக்கத்தை போடு. நன்றி, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு நன்றியுரை தேவையில்லை.
அதை ஆர் விவேகுமார் அவர்களே செஞ்சு முடிச்சிட்டாரு. எல்லாரும் நன்றி சொல்லிட்டாரு. அதில் இந்த குழு வந்து அந்த பகுதியை விட்டுருக்கப்படியே ராசி அளவப்பன் அண்ணன் வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவரோட மனசாட்சி. இந்த தமிழ்நாட்டில் சூரியன் பவர் அப்படிங்கிறது சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டில் சூரியன் பவர் அப்படி, சூரியன் பவர் அப்படி. ஏன்னா கமலஹாசன் மனசாட்சி அப்படி பேசும். மங்களநாதன் குருக்கள் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நான் உதயகுமார் அவர்கள்லாம் அதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம். ஒரு விஷயத்த நம்ம சொல்லி ஆகணும். மங்களநாதன் குருக்கள் அவர்கள் இதுவரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 படத்துக்கு பூஜை போட்டிருப்பார். ஒவ்வொரு பட பூஜையிலையும் அந்த படம் வெற்றி அடைய வேண்டும், அந்த பட இயக்குனர் வெற்றி அடைய வேண்டும், அந்த பட குடிசிற்கு லாபம் வர வேண்டும் என்று அத்தனை படங்களுக்கும் மனப்பூர்வமாக சாமியை வேண்டி பூஜை பெறுவார். இன்னைக்கு அவர் பையன் இந்த படத்துல ஒரு கதாநாயகனா நடிச்சிருக்கிறார். அப்போ அவரோட இத்தனை இயக்குநர்களை வாழ்த்தணும், இத்தனை ஹீரோக்களை வாழ்த்தணும், இத்தனை கதாநாயகிகளை வாழ்த்தணும். இன்னைக்கு நம்ம பையனை வாழ்த்துறதுக்கு ஆள் வர வேண்டும் என்று இந்த எண்ணம், அந்த எண்ணத்துக்கு தான் இத்தனை கூட்டம், இத்தனை ஒரு விஐபிகள். அவரோட பையன் ஸ்ரீஹரி அவர் வந்து அறிமுகப்படுத்தி சில வார்த்தை பேசணும்னு சொன்னாரு. அவர் பேசுனது மழலை. மழலை இவரை ஹீரோவா வச்சு படம் எடுக்கிற அந்த நல்ல எண்ணம், உயர்ந்த உள்ளம் எல்லா இயக்கம் வந்திருக்கிறார். அது ரிஸ்க்கு சரியா வருமா அவர் பயப்படுவாங்க. ஆனா ஒரு நல்ல எண்ணம் உள்ளனால்தான் ஏ.எல். ராஜா அவர் வந்து அவரை கதாநாயகனா பார்த்திருக்காரு. அவருக்கு பேச்சு வரணுங்கிறது அவசியம் இல்லை, நம்ம பேசணும் அவசியம் இல்லை, மக்கள் நம்மளை பத்தி பேசணும். ஆனால் ஸ்ரீஹரி அவர்கள் அவர் பேசுறாரு இல்லையோ, மக்கள் அவரை பத்தி பேசணும். அந்த காலம் வரும், அதுக்கான வெற்றி அந்த படம் தரும். 80ல சுதா சந்திரன் அந்த ஒரு கதாநாயகி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ஒரு விபத்துல ஒரு கால் போயிடுச்சு, கால் இல்லை போயிடுச்சு. அவங்க அதுக்கப்புறம் கட்டக்கால் வச்சு வாழ்ந்தாங்க. ஆமா, அவரோட முதல் படம் மயூரி. ஒரு கால் இல்லை, ஆனா அந்த படத்துல அவங்க பரதநாட்டிய கேரக்டர், பரதநாட்டிய கரையை நடிப்பாங்க. அப்போ ஒரு கால் இல்லாத ஒரு கதாநாயகியை பரதநாட்டியம் ஆட வச்சு ஒரு இயக்குனர் இயக்கியிருக்காருன்னா எவ்வளவு கட்சி, எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஏ.எல். ராஜாவுக்கு இருக்கு. நான் சரி இங்க வந்து ஊனம் வருஷம், ஊனம்ங்கிறது எவனுக்கு மனசு சரியில்லையோ, எவனுக்கு மனசுல குறைபாடு இருக்கோ அவன் தான் ஊனமான மனிதன். மனசுல நல்ல மனசு உள்ளவன், அங்க எந்த காலு இருக்கோ கை இருக்கோ நல்ல மனசு இருந்தா அவன் நிறைவான மனிதன். இவ்வளவுதான். இதை பொறுத்த வரைக்கும் ஏ.எல். ராஜாவோட குறித்து நான் பாராட்டேன். அப்புறம் இந்த படத்துல ராசியால் சொன்னாரு, திராவிட சித்தாந்தம் கிட்ட இருக்கு, அதனால இந்த பாட்டுலாம் ஜாதி பாட்டுலாம் போட்டிருக்காரு அப்படின்னா. அவர் திராவிட சித்தாந்தம் இல்லை, மனித சித்தாந்தம் இருக்கு. திராவிட சித்தாந்தம் இருந்தா ஒரு குருக்களோட பையனை தான் ஹீரோ ஆக்க மாட்டார். ஒரு குருக்களோட ஒரு குருக்களோட பையனை ஹீரோ ஆக்கியிருக்காருன்னா அது மனித சித்தாந்தம், அது நம்பிக்கை சித்தாந்தம், அது சமூக தர்மம், அது சமூக நீதி. இது இதுக்கும் மற்றதுக்கும் சம்பந்தம் இல்லை. வாழ்த்துக்கள். ஆர் விஜயகுமார் அவர்கள் வந்து கரெக்டா ஏ.எல். ராஜா பாராட்டினார். படங்கள்ல வந்து நம்ம சமூக அக்கறை காட்டணும். நம்ம
படங்களை வந்து சமூக நீதியை சொல்லணும். நம்ம திரைப்படங்கள் வாயிலாக சம தர்மத்தை சொல்லணும். நல்ல விஷயங்கள் மக்களுக்கு சொல்லணும். அவன்தான் உண்மையான கலைஞன். சமூகத்து மீது அக்கறை உள்ள கலைஞன். படம் ஓடினா போதும், இப்படி ஒரு பண்ணி எடுத்து பண்ணிட்டு ஒரு பாட்டு வீட்டு வச்சு படம் ஹிட்டான போதும், வசூல் வந்தா போதும்னா அது வந்து கலைஞன், அது வியாபாரி. நல்ல கலைஞர்னா நல்ல விஷயங்கள் சொல்லணும். ஆனா அந்த ஜாதி கேட்கிறான் ஜாதி கேட்கிறான் பாடல் ஒவ்வொரு வரிகளும் சூப்பர். அது ஒரு மனுஷனை மதிக்கணும், ஜாதியை தீ போட்டு மிதிக்கணும். ஒரு எளிமையான வரி, ஆனா ஜாதியை தீ போட்டு மிதிக்கணுங்கிறதுல அந்த ஒரு அழுத்தம், அந்த ஒரு கோபம் எல்லாம் இந்த வரிகள் இருந்துச்சு. இன்னைக்கு ஜாதி ஜாதி ஜாதியை ஒழிக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கன்னா ஒரு அறிக்கை கொண்டு வராங்க. ஜாதி ஒழிக்கிறது, இந்து மதி அழிக்கிறது. ஜாதியில் படத்துக்கு நம்ம தான். இன்னொரு படத்துல பெரியார்லாம் கட்டினார், நல்ல விஷயம். கலைஞரை கட்டினாரு, எம்ஜிஆரை கட்டினாரு. ஆனா ஒரு பெரியாரோட தாக்கம் இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியாது. நம்ம நாட்டுல என்ன பண்றோம், பெரியார் மாதிரி ஒரு சமூக சீர்திருத்த ஆள் இல்லை. சமூக சீர்திருத்தம், ஒரு பகுத்தறிவாளன், மூட நம்பிக்கை எதிரானவர் பெரியார். ஆனா இன்னைக்கு காலம் இன்னைக்கு என்ன சொல்றோம், பெரியார் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு அவர் நாத்தியம் ஆகிட்டான், சாமி இல்லைன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். பெரியார்னா அவர் சாமி இல்லைன்னு சொல்றாரு, கடவுளை கும்புற முட்டாள்னு சொல்றவர். அவர் இந்து மதத்துக்கு எதிரானவர். எது உங்க சுயநலத்துக்கும் உங்க கொள்கைக்கும் உங்க கோட்பாட்டுக்கும் ஏன் பெரியார் இங்க அடக்கிட்டாங்க. பெரியார் ஒரு சமூகத்துல மிகச்சிறந்த ஒரு சீர்திருத்தவாதி, பெண்ணடிமைக்கு எதிரானவர், ஜாதி வேணாம் வேணாம்னு சொன்னவர், ஜாதியை டோட்டலா அடிக்கணும் குரல் கொடுத்தவர், அதுக்காக வாழ்ந்தவர். ஒரே ஒரு கேள்விதான், பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது, ஜாதி அமைப்பு இருந்ததா? பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது, ஜாதி சங்கம் இருந்ததா? பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது, ஜாதி கட்சி இருந்ததா? பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது, ஜாதிக்கு ஒரு தலைவன் இருந்தானா? அப்ப பெரியார் ஜாதியை ஒழிச்சிட்டாரு சொல்லிட்டு நீங்க ஜாதி வளர்த்துட்டீங்க. ஜாதி அமைப்பு ஒரு பக்கம், ஜாதி சங்கம் ஒரு பக்கம், ஜாதி கட்சி ஒரு பக்கம், ஒரு ஜாதிக்கு ஒரு தலைவர் ஒரு பக்கம். ஜாதி இல்லைன்னு சொன்ன பெரியார வந்து ஒவ்வொரு ஜாதிக்காரனும் தான் அரசியல் லாபத்துக்காக போஸ்டர் போட்டாலே அது பெரியார் பண்ற துரோகம். தயவு செய்து பெரியார உங்க ஜாதிக்கு உங்க கோட்பாடுக்கு அடக்காதீங்க. அவர் பறந்து விரிந்த பகுத்தறிவாளன். அவர் நாத்தியம், பெரியார் நாத்தியம், பெரியார் சாமி இல்லை. அவர் மூட நம்பிக்கைக்கு எதிரான இருக்காரு தவிர அவர் பக்திக்கு எதிரானவர் அல்ல. மூட நம்பிக்கை வேற, பக்தி வேற. மூட நம்பிக்கையில நம்ம மாற்றிக்கலாம், சாமி மாற்ற முடியாது, சாமி அழிக்க முடியாது. நம்ம பழக்க வழக்கங்கள், நம்ம வழிபாட்டு முறைகள்ல சரி இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு ஒத்துக்கிறோம். இன்னைக்கு சில வழிபாடுகள்ல மூட நம்பிக்கைகள் இருக்கு, அதைத்தான் ஒழிக்கணும் தவிர ஜாதியால சாமி ஒழிக்க முடியாது. ஜாதி நம்ம மாணவர்களுக்கு ஜாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரோம். இப்போ திடீர்னு நீதிபதி சந்துரு அவர்களா ஸ்கூல்ல ஆசிரியர் ஜாதி பார்த்து கொடுக்குறாரு. மாணவர்களுக்கே ஜாதி வேணாங்கிறான், நீ ஜாதி பார்த்து ஆசிரியர்ல அந்தந்த பகுதியில் ஜாதி பார்த்து ஆசிரியர்ல போடுனா என்னது? அப்ப நீ ஒன்று பண்ணுங்க, ஆசிரியர்கிட்டையும் சேரும்போது அவரும் ஜாதி சென்டர் வாங்குங்க, நாடு நாசமா போகும். மாணவர்கிட்ட ஜாதி சென்டர் வாங்குறதே ஓகே, அது சில விஷயங்களுக்காக வாங்குறாங்க. இப்போ ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் தான், ஒவ்வொரு ஸ்கூல்லையும் யார் எந்த பசங்க சேர்ந்தாலும் எந்த மாணவர்கள் சேர்ந்தாலும் அந்த விண்ணப்பத்துல ஜாதி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு, மதம் அப்படிங்கிறது இருக்கு. பொதுவாக விண்ணப்பம், பேரு, அப்பா, முகவரி, எந்த நாடு, மதம், ஜாதி எல்லாம் வரும். ஜாதி தூக்குங்கிறேன், ஜாதி சென்டர் ஜாதி தூக்குங்க. யாருக்கு ஜாதி தேவைப்படுதோ, யாருக்கு ஜாதியை விட்டு சலுகைகள் தேவைப்படுதோ அவர்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில
ஜாதி சான்றிதழ் கொடுத்து நீ சலுகை வாங்கிக்கிறங்க. முடிச்சுல நான் எனக்கு என் பிள்ளைங்க எனக்கு ஜாதி தேவைன்னா நான் விண்ணப்பத்தில் பூர்த்தி பண்ண மாட்டேன். அப்ப எவன் ஜாதி ஒழிக்க நினைக்கிறானோ அவன் அந்த ஜாதி சான்றிதழ் அந்த விண்ணப்பத்துல ஜாதி பெற நிரப்பாதீங்க. யாருக்கு ஜாதி ஜாதி அடிப்படையில் சலுகைகள் பெறுகிறது குற்றம் இல்லை, அது ஒரு இது இல்லை. பொருளாதார ரீதியாக பிரிந்து நிறைய பேர் இருக்காங்க. அப்போ யாருக்கு தேவையோ அவங்க தனியா ஜாதி சான்றிதழ் கொடுத்து அந்த சலுகையை பெற்றுக்கொள்ளட்டும். இலவச புக்கா பெற்றுக்கொள்ளட்டும், இலவச சீருடையா பெற்றுக்கொள்ளட்டும், தப்பே இல்லை. எல்லாத்தையும் ஜாதி கேட்காதீங்க. ஜாதி ஜாதியோ அவங்க ஜாதி பண்ணிக்கட்டும். ஜாதி கொஞ்சம் குறை இருக்கு, ஒரு வழியா இருக்கும். இப்ப இந்த ஆசிரியர்கிட்டையும் ஜாதியை கேட்டா எங்கேயும் முடியும். அப்போ மாணவருக்கும் ஜாதியை கேட்கறது, ஆசிரியர்கிட்டையும் ஜாதியை கேட்கறது. அப்ப இது மாதிரி எத்தனை படம் எப்படி ஜாதி ஒழிக்க முடியும்? திரைப்படத்துறை தான் ஆரம்ப காலத்துல இருந்து ஜாதி ஒழிப்புக்கு கோல் கொடுக்குது. அரசியல் இல்ல, அரசியல் ஜாதி வளர்க்குது, ஓட்டுக்கா ஜாதி வளர்க்குது, ஓட்டுக்காக ஜாதி மக்கள் பிரிக்குது. எந்த பகுதியில எந்த ஜாதி அதிகமாக இருக்கணும் அங்கே அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறது. எப்படி ஜாதி ஒழியும்? நந்தனார்ல இருந்து எத்தனையோ படங்கள் இன்று வரைக்கும் ஜாதிக்கு எதிராக சம் திரையுலகில் எடுத்துக்கிட்டு. இந்த சூரியனும் சூரியகாந்தியும் ஜாதிக்கு எதிரான படம். தமிழ்நாட்டுல ஜாதிக்கு எதிரான எத்தனையோ படங்கள் வந்த வரிசையில் இந்த சூரியனும் சூரியகாந்தியும் ஒரு ஜாதிக்கு எதிரான படம். இப்போ நாட்டுல ஒரு பெரிய ஒரு வெக்கக்கடை சொன்னா, யாரு ஜாதி வேணாங்கிறானோ அவனை வந்து ஜாதி வெறியன்றாங்க. எவன் ஜாதி இருக்கிறானோ அவனை சமூக நீதிங்கிறாங்க. எப்படி பேச முடியும்? நான் இன்னைக்கு ஏஎல் ராஜா ஜாதி வேணாங்கிறாரு, ஜாதி எத்தி போட்டு மிதிங்கிறாரு. இவர் வந்து என்னன்னா ஜாதி வெறியன். ஏன் ஜாதி தான் உசக்தி, ஏன் ஜாதி தான் அப்படி ஜாதியை பேசுறவங்க ஜாதி வெறியர்கள். முதல்ல சினிமாக்காரருக்குள்ள ஒரு உணர்வு அரசியல்வாதிக்கு வந்தாலே ஜாதி ஒழியும். யாரும் வேஷமா போடாதீங்க, எங்களுக்குள்ள உணர்வு. வேதம் புதிது இல்லையா? பாலு தேவர் அப்படிம்பாரு சத்யராஜ். இந்த பையன் கேட்பான், பாலுங்கிறது உங்க பேரு, தேவருங்கிறது நீங்க பட்டமா? ஒரு அறை. அதோட என்ன சொல்ல முடியும் ஒரு கலைஞன்? இதுல எத்தனை விஷயங்கள் முன்னாடி தம்பியில பாட்டு சொல்லலையா? ஜெமினி கணேசன் வந்து ஒரு கர்நாடக பாடகர். அவர் ஒரு சமூகத்தை, அதாவது பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். அவர் பையன் கமலஹாசன் எங்கேயோ சேர்வாரு, தாழ்த்தப்பட்ட மக்களோட போய் சேர்ந்துருவாரு. இதனாலேயே அப்பா வெளியே கொடுப்பாங்க. கருத்து எல்லாருமே சொல்லி பாரதிதாசன் இருக்காரு, வாடகை இருக்காரு, கே பாக்கியராஜ் அவர்கள் எத்தனையோ அவர் வந்து முந்தான முடிச்சு தோல் நூச்சு எத்தனையோ படங்கள் குடும்ப பங்கன கதை எடுத்துட்டாரு. ஆனா இது நம்மால் இன்னொரு படங்கள் ஒரு முடிவெற்ற பையன் அதை பாக்கியராஜ் ஒரு பிராமண பொண்ணை காதலிப்பார். கடைசியா அந்த பிராமண பொண்ணோட அப்பாவே ஜாதியில் தூக்கி போடுவார். அதான் சமூக நீதி, அது ஜாதி தூக்கி போடுறது. இப்படி எத்தனையோ படங்கள் ஜாதிக்கு எதிராக ஜாதி தூக்கி போடுற எத்தனையோ வந்திருக்கு. இப்போ சொல்றது சினிமாக்காரனுக்கு உள்ள அந்த ஜாதி வெறுப்பு, ஜாதி ஒழிக்கணுங்கிற நினைப்பு ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் வந்தாலே ஜாதி ஒளியும் ஒளியும் ஒளியும். இந்த சூரியனும் சூரியகாந்தியும் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இயக்குனர் பெரிய ஒரு வெற்றிப்பட இயக்குனராக உருவாக வேண்டும். இது நடித்த விக்ரம் கதாநாயகன், ஸ்ரீஹரி, பப்புக்குட்டி, நம்ம டைரக்டர் ரவி பிரியன், அனைவரும் நடிகரும் சரி டெக்னீஷியனும் சரி இந்த படத்தின் பிறகு வெற்றிப்பட நடிகர்களாக, வெற்றிப்பட தொழில்நுட்ப கலைஞர்களாக வளர வேண்டும். வாழ்த்து. நன்றி, வணக்கம்.